இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா JCP 3CX மிஷினுடைய ஹைட்ராலிக் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக் சிஸ்டத்தை பற்றி இது வந்து சிம்பிள் ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் JCP 3CX மிஷினில். அதாவது இது வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம ஏரியாவுக்கு அதிகமாக இறங்கல. இது அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக வந்து UK, யூரோப், US தான் அதிகமாக கொடுக்குறாங்க. நம்ம டெரிட்டரிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா, மிடில் ஈஸ்ட், சவுத் ஆசியா இந்த மாதிரிப்பட்ட டெரிட்டரிக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா மேனுவல் கண்ட்ரோல் ஹைட்ராலிக் சிஸ்டம். இந்த மேனுவல் கண்ட்ரோல் ஹைட்ராலிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது 3CX மிஷினில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல் ப்ளஸ் ஹைட்ராலிக் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் வந்து அதுக்கு கூட லிங்க் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து மெக்கானிக்கல், ஹைட்ராலிக் ஆர் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்ல போனால் 3 டைப்பை நம்ம ஏன் அப்படி சொல்ல வரோம்னா மெக்கானிக்கல்னா ஒன்லி லிங்கேஜ் டைப்பில் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகும். ஹைட்ராலிக் சொன்ன போனால் எப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைட்ராலிக் பைலட் ஆப்ரேட்டட் மூலமாக ஹைட்ராலிக்கில் ஸ்பூல் வந்து ஒர்க் ஆகும். 3வது எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்னாய்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரோல் வால்வில் ஒவ்வொரு ஸ்பூலுக்கும் ஒரு சால்னாய்டு இருக்கும். அந்த சால்னாய்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ மெக்கானிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லிங்கேஜ் டைப் தான் இருக்கும். ஃபுல்லாக மெக்கானிக்கல் லிங்கேஜ். அது மூலமாக அந்த ஸ்பூலை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஹைட்ராலிக்னு பார்க்கக்கூடிய டைமில் ஜாய்ஸ்டிக்கில் பைலட் வரும், பைலட் லைன் வரும். அந்த பைலட் ப்ரெஷர் மூலமாக நம்ம வந்து எந்த ஜாய்ஸ்டிக் எப்படி நம்ம டர்ன் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதனுடைய எந்த ஆப்ரேஷனுக்கு ஆயில் போகணுமோ அந்த ஆப்ரேஷனுக்கு ஆயில் போய் அதை வந்து ஹைட்ராலிக் மூலம் பைலட் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்புறம் எலக்ட்ரிக்கல்னு சொன்னால் அதுவும் ஜாய்ஸ்டிக் தான். ஆனால் ஜாய்ஸ்டிக்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மொடியூல் இருக்கும் அதுக்குள்ளாடி. அதாவது பொட்டன்ஷியல் மொடியூல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் மொடியூல் வழியாக எவ்வளோ தூரம் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுதோ அதை பொறுத்து கண்ட்ரோல் வால்வில் ஃபிட் பண்ணியிருக்கிற PMS வால்வ் வந்து ஒர்க் ஆகும். அது ஒர்க் பண்ணணும்னா நம்ம வந்து எலக்ட்ரானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் இந்த 2 சிஸ்டமும் அதில் காம்பைன்ட் ஆகி வரும். நான் ஏன் எலக்ட்ரானிக்கல் சொன்ன காரணம் என்னன்னா அது எலக்ட்ரிக்கல் மட்டும் இருந்தால் போதாது, எலக்ட்ரானிக்கும் இருக்கணும். ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் வழியாக தான் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா PWM சிக்னல் போகணும், அது வழியாக தான் அது ஒர்க் பண்ண முடியும். அதனால அது வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக் 2ம் சேர்ந்து ECU வழியா அது ஒர்க் ஆகும். சரிங்களா? நம்ம அடுத்த டாபிக். இப்போ ஹைட்ராலிக் 3CX ஹைட்ராலிக்கோடைய ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா லோடர் வால்வில் 2 டைப் இருக்கு. ஒன்று பேசிக் டைப் இருக்கு, இன்னொன்று ஃப்ளோட் டைப். 2வது எக்ஸவேட்டர் வால்வ், ஆக்சிலரி வால்வ், ஹைட்ராலிக் பம்ப், இன்ஜின் மவுண்டட் ஹைட்ராலிக் பம்ப், ஆப்ரேஷன் ஓவர்வியூ, காம்பனன்ட் லொகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஆப்ரேஷன், ஹைட்ராலிக் ஆப்ரேஷன் அண்ட் ஸ்கிமாட்டிக். இந்த இதில் வந்து ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நோ சர்வீஸ் ஆப்ரேஷன் மீன்ஸ் நியூட்ரல் சர்க்கியூட். அதாவது நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம எந்த விதமான ஆப்ரேஷனும் ஒர்க் பண்ணாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம
ஹைட்ராலிக் ஆயில் எப்படி சர்க்குலேட் ஆகி ரிட்டர்ன் டேங்குக்கு போகுதுங்கிறதா நியூட்ரல் சர்க்யூட்னு சொல்லுவோம். அப்புறமா ஹைட்ராலிக் ஃப்ளோ மோடு கண்ட்ரோல். ஹைட்ராலிக் ஃப்ளோ மோடு கண்ட்ரோல்னு சொல்லக்கூடியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ மோடு 2 மோடு இருக்கு. நான் சொன்னேன்ல, இது ஹைட்ராலிக் பம்பு. இதில் வந்து 2 பம்பு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று கியர் பாக்ஸ் மவுண்டட் ட்வின் பம்பு ஃபிட் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று இன்ஜின் மவுண்டட் சிங்கிள் பம்பு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம ஹைட்ராலிக்கு ஃப்ளோ எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த 3 பம்புடைய ஒர்க்கு இருக்கும். அப்புறமா அன்லோடிங் ஆப்ரேஷன், அப்புறமா பைலட் ஆப்ரேட்டட் மெயின் ரிலீஃப் வால், அப்புறமா கியர் பம்புடைய ஃபங்க்ஷன், அப்புறமா லோடர் வால், நெக்ஸ்ட் எக்ஸவேட்டர் வால். அப்புறமா எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் ஸ்கீமாட்டிக், ஹைட்ராலிக் ஃப்ளோ மோடு கண்ட்ரோல், ஹைட்ரோ கிளாம்ப் வால்வ் ஆப்ரேஷன், சவல் ரீசெட் ஆப்ரேஷன், ஃபால்ட்டு, நம்ம இதனுடைய ஃபால்ட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டெஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறது. டெஸ்ட் ப்ரொசீஜர்னு சொன்னால் நம்ம ஹைட்ராலிக் பம்போடைய ப்ரெஷர் டெஸ்ட்டு, எம்ஆர்வியோடைய ப்ரெஷர் டெஸ்ட்டு, அன்லோடிங் வால்வுடைய ப்ரெஷர் டெஸ்ட்டு, அப்புறமா கண்ட்ரோல் வால்வில் எவ்வளோ ப்ரெஷர் நம்ம மெயின்டைன் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம ஏஆர்வியோடைய ப்ரெஷர் டெஸ்ட், இதெல்லாம் நம்ம வந்து இந்த சார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் மெயின் ரிலீஃப் வால்வு, அன்லோடிங் வால்வ், ஆக்சிலரி ரிலீஃப் வால்வ், ரேம் க்ரீப் டெஸ்ட். ரேம் க்ரீப் டெஸ்ட்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேம் வந்து, அதாவது சிலிண்டர்னு சொல்லுவோம்ல, அது வந்து எவ்வளவு நேரத்தில் நம்ம இப்போ மேலே தூக்கி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு நேரத்தில் அது ட்ரிப்ட் ஆகும், அது கீழே இறங்கும். அதுக்கு ஒரு சட்டன் லிமிட் இருக்கு. இவ்வளவு நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளாடி இத்தனை எம்எம் வந்து இறங்கலான்னு ஒரு லிமிட் இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து க்ரீப் டெஸ்ட். நீங்க கேட்கலாம், சிலிண்டர்ல வந்து எதுக்கு வந்து அந்த அது இறங்குது, லீக் ஆகக்கூடாதுல்ல அப்படின்னு. ஏன்னா இதுல வந்து ஹோல்டிங் வால்வு கிடையாது. அப்போ ஹோல்டிங் வால்வு கிடையாதுன்னா நம்ம வந்து அது சிலிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க தான் செய்யும். ஹோல்டிங் வால்வு இருந்தால் மட்டும்தான் இது இறங்காது. இந்த ஹோல்டிங் வால்வு ஏன் கேட்கலாம் நீங்கள், ஹோல்டிங் வால்வு ஏன் இல்லைன்னு. அதாவது கஸ்டமர்ஸ் உடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இது கொடுப்பாங்க. இப்போ அது ஒவ்வொரு ஹோல்டிங் வால்வும் ஃபிட் பண்ணோடைய டைமில் மிஷினுடைய காஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கு காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில காம்பனன்ட்ஸ் வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த இது. அதுக்காக இந்த ரேம் க்ரீப் டெஸ்ட் பண்ணணும். இந்த இப்போ ஒரு சிலிண்டர் நம்ம வந்து ரீசீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ கஸ்டமரோ இல்லை ஆப்ரேட்டரோ சொல்கிறாங்க, எனக்கு இந்த சிலிண்டர் வந்து ட்ரிப்ட் ஆகுது, இவ்வளோ எனக்கு வந்து குயிக்காக இறங்கிடுது, லோடு தூக்கி வைக்க முடியலை அப்படின்னு சொல்கிற டைமில் நம்ம ஃபஸ்ட்டு டைரெக்டாக போயிட்டு நம்ம வந்து ரீசீலிங் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அந்த எவ்வளவு இறங்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ எம்எம் கீழே ட்ரிப்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டிசிஷன் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது லோடர் கண்ட்ரோல் வால்வ். இந்த லோடர் கண்ட்ரோல் வால்வுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து லோடர் கண்ட்ரோல் வால்வில் தான் எம்ஆர்வியும் அன்லோடிங் வால்வும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிலரி ரிலீஃப் வால்வும் இருக்கும். அது வந்து பூம் லிஃப்ட்டுக்கு அல்லது டில்ட்டுக்கு அந்த ரிலீஃப் வால்வு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் தான் இந்த லோடர் கண்ட்ரோல் வால்வில் தான் நம்முடைய ட்வின் பம்பும் சரி, இன்ஜின் மவுண்டோட பம்போடைய லைனும் இதில் வந்து தான் இதில் இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால
மெயின் வந்து லோடர் கண்ட்ரோல் வால்வ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எம்ஆர்வி அட்ஜஸ்ட் பண்ணணும்னாலும் சரி, அன்லோடிங் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இதில் தான் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதனுடைய எம்ஆர்வி ரிலீஃப் வால்வ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 248லேருந்து 252 பார் வரைக்கும் அதனுடைய எம்ஆர்வி செட்டிங் ப்ரெஷர். இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டைப் தான். ஸோ நம்ம எம்ஆர்வி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறமா அன்லோடர் வால்வ். இப்போ அன்லோடர் வால்வ்னு சொல்லக்கூடியது இத்தனை ப்ரெஷரில் நம்ம ஹைட்ராலிக் பம்ப்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் சட்டன் லிமிட்டுக்கு அப்புறம் அன்லோடிங் ஆகி போய்கிட்டு இருக்கணும். இல்லை போகலை அப்படின்னா இது என்ன நடக்கும்னா பம்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். பம்பு வந்து கிராக் ஆயிரும். இல்லைன்னா அப்படியும் கிராக் ஆகாமல் இருந்தணும்னா அதனுடைய கியர் வந்து ஜாம் ஆகி அதோடைய புஷ் எல்லாம் தேஞ்சு போயிடும். அதனால அன்லோடிங் வால்வு நம்ம கரெக்ட் ப்ரெஷரில் நம்ம வந்து செட் பண்ணணும். அது இல்லை, அது மட்டும் கிடையாது. அது இல்லாமல் நம்ம வந்து அன்லோடிங் வால்வு கரெக்ட் ப்ரெஷர் இல்லைன்னா நம்ம பூமு எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் ஆப்ரேஷன் வைஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா? அப்புறமா ஆக்சிலர் ரிலீஃப் வால்வ், ஏஆர்வி. இந்த ஆக்சிலர் ரிலீஃப் வால்வ்ங்கிறது நான் அட்ஜஸ்டபிள் டைப். இந்த இதில் இருக்கக்கூடிய ஏஆர்வி ஒன்றுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒன்ஸு ஏஆர்வியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடுச்சுன்னா ஏஆர்வியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஏஆர்வி ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும்? ஏஆர்வி வந்து எப்போவுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஏஆர்வி வந்து அதனுடைய சிலிண்டருடைய ப்ரொடெக்ஷன் பண்ணுறதே ஏஆர்வி தான். அந்த ஏஆர்வி வந்து இல்லைன்னா சிலிண்டர் ராடெல்லாம் வந்து பேக் ஹிட்டிங் வரோடைய சமயத்தில் அல்லது பேக் ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது இந்த ராடோ அல்லது அதனுடைய சிலிண்டரோ பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் ஏஆர்வி. சரிங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா லோடர் கண்ட்ரோல் வால்வுடைய காம்பனன்ட்ஸு உடைய லொக்கேஷன், அதோடைய எங்கே சப்ளை போகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா லோடர் லிஃப்ட் சர்வீஸுடைய ஸ்பூல். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சவல் சர்வீஸுடைய ஸ்பூல். நம்பர் 3 ஆக்சிலரி சர்வீஸ் ஆப்ஷனலாக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னா சில மிஷினில் வந்து லோடர் கண்ட்ரோல் லோடர் செக்ஷனில் வந்து 3 ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. சில மிஷினில் 2 ஆப்ரேஷன் இருக்கும், 1 டம்மியாக இருக்கும். அதுதான் ஆப்ஷனல்னு வச்சுருப்பாங்க. இப்போ 3வது ஆப்ஷனல் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, இப்போ பக்கெட் வந்து கிராப் பக்கெட் வச்சுருப்பாங்க. கிராப் பக்கெட்டுக்கு அதாவது ஓப்பன் க்ளோஸ் பக்கெட்டுக்கு அதில் ஒரு சர்வீஸ் லைன் வேணும். அதுக்காக 3வது எடுப்பாங்க. சப்போஸ் பக்கெட் இல்லை, வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய ஆப்ரேஷனுக்கு அந்த ஒரு லைன் வரும். ஸோ மேக்ஸிமம் இதில் ஆப்ஷனலாக வச்சுருப்பாங்க. ஆஸ் பர் த கஸ்டமர் ரிக்வஸ்ட் சிலதில் வந்து அது இருக்காது. லோடர் கண்ட்ரோல் வால்வ் ஒன்லி 2 ஸ்பூல் கண்ட்ரோல் வால்வாகவும் இருக்கலாம். 4 பார்த்தீங்கன்னா பம்பு செக்ஷன் போர்ட். இதுதான் பம்புடைய செக்ஷன்லேருந்து வரக்கூடிய போர்ட்டு. அப்புறமா பம்பு செக்ஷன் நம்பர் 1 இன்லெட். இது ரெண்டுமே இன்லெட்டு. 4, 5 இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 இதுவும் மெர்ஜ் ஆகிற இடத்துல தான் எம்ஆர்வியும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து நம்பர் 7 வந்து அன்லோடிங் வால்வு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறமா ப்ரெஷர் டெஸ்ட் போர்ட். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 6 ப்ரெஷர் டெஸ்ட் போர்ட். நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அன்லோடிங் வால்வு அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, எம்ஆர்வி அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த போர்ட்டில் வந்து நம்ம டெஸ்ட் பாயிண்ட் போட்டு இது வந்து கேஜ் ஃபிட் பண்ணி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக இந்த போர்ட்டு கொடுத்துருக்கு. சரிங்களா? நம்பர் 7 அன்லோடிங் வால்வு. நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கு அன்லோடிங் வால்வு. நம்பர் 8 அன்லோடிங் சால்னாய்டு. அந்த 7க்கு பக்கத்திலே இருக்கும் அன்லோடிங் சால்னாய்டு பாருங்க. அப்புறமா நம்பர் 9 ஆக்சிலரி ரிலீஃப் வால்வு ஏஆர்வி. அது வந்து
எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா சவல் சைடில் கொடுத்துருப்பாங்க. நம்பர் 10 டேங்க் போர்ட்டு, அதோட கண்ட்ரோலில் வரக்கூடிய நியூட்ரல் சர்க்கியூட்லேருந்து ஆயில் வெளியே போய்கிட்டு இருக்க டேங்குக்கு ரிட்டர்ன் போகக்கூடிய போர்ட்டு. நம்பர் 11 ஹை ப்ரெஷர் கேரி ஓவர் போர்ட்டு. நம்பர் 12 சர்வீஸ் போர்ட்டு. இந்த சர்வீஸ் போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து லோடர் லிஃப்ட், ஷவல் லிஃப்ட் அண்ட் டில்ட், ஆப்ஷனல் ஆக்சிலரியோடைய போர்ட், 2 போர்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லோடு ஹோல்டு செக் வால்வ் அசம்பிளி. அந்த லோடு ஹோல்டு செக் வால்வ் அசம்பிளி தான் இந்த ஹோல்டு, அதாவது இந்த ஸ்பூலை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கோம். அதாவது அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் ஹோல்டில் வந்து பிடிச்சிருக்கக்கூடியதும் கேலரியை ஓப்பன் க்ளோஸ் பண்ணக்கூடியது. நம்பர் 14 மெயின் ரிலீஃப் வால். நம்பர் 15 எஸ்ஆர்எஸ் சால்னாய்டு கண்ட்ரோல் வால். நம்பர் 16 சவல் ரீசெட் சால்னாய்டு. நம்பர் 17 எஸ்ஆர்எஸ் போர்ட். இந்த எஸ்ஆர்எஸ்ன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மூத் ரைடிங் சிஸ்டம். அதாவது எதுக்காக இந்த ஸ்மூத் ரைடிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் லிஃப்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஃபாஸ்ட்டாக போகாமல் எண்டு முடிகிற டைமில் ஸ்லோவாக வந்து நிற்கும். அதாவது ஸ்மூத்தாக ஹிட் ஆகாமல் ஸ்மூத்தாக அதனுடைய ஆப்ரேஷனை ஸ்லோ பண்ணும். லாஸ்ட் எண்டில் அது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு லாஸ்ட் எண்டு போகும்போது ஒரு பேக் ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஸ்மூத் ஆகும். அதுக்காக அந்த எஸ்ஆர்எஸ் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் நம்ம இப்போ எஸ்ஆர்எஸ் இன்னொன்று எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எஸ்ஆர்எஸ் வந்து இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து ஃப்ரண்ட் சவலை வச்சு ஒரு லெவலிங் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த ஃப்ளோட் ஆகி வரும். ஒரே லெவலில் பிடிக்காம அது மேலே கீழேயும் ஃப்ளோட் ஆகி அந்த லெவலிங் வந்து கரெக்டாக இருக்கும். எங்கே வந்து பள்ளமாக இருக்குதோ அந்த இடத்துல மணலை நிரப்பிக்கிட்டு, எந்த இடத்துல மேடாக இருக்குதோ அதில் நிரப்பாமல் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில். அதுக்காக தான் இந்த எஸ்ஆர்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சவல் ரீசெட் சால்னாய்டு. சவல் ரீசெட் சால்னாய்டுன்னு சொன்னால், நம்ம ஃப்ரண்ட் லோடரில் நம்ம வந்து லோடு ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு மேலே தூக்குறோம். மேலே தூக்கும்போது அது வந்து கீழே எப்படி நம்ம தூக்குறோமோ அதை அப்படி மேலே தூக்க அந்த சவல் வந்து லெவல் ஆகிட்டே மேலே போகும். அதுக்கு தான் அது வந்து சட்ட லிமிட்டில் போய் கரெக்டாக போய் கட் ஆஃப் ஆகிறதுக்கும் இந்த சவல் ரீசெட் சால்னாய்டு யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது எக்ஸவேட்டர் கண்ட்ரோல் வால்வ். இந்த எக்ஸவேட்டர் கண்ட்ரோல் வால்வில் பார்த்தீங்கன்னா பூம் ரேம் உடைய ஹெட் சைடில் ஏஆர்பி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பூம் ரேமுடைய ராட் சைடும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பக்கெட்டுடைய ஹெட் சைடு இருக்கும், பக்கெட் ரேமுடைய ராட் சைடு இருக்கும், டிப்பர் ரேம் சைடு இருக்கும், டிப்பர் ரேமுடைய ராடு சைடு இருக்கும், ஸ்லூவோடைய சைடில் இருக்கும். ஸோ இவ்வளோ இதுக்கும் எல்லாத்துக்குமே அதனுடைய ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பூம் ரேம் ஹெட் சைடு பார்த்தீங்கன்னா 262 பார்லேருந்து 269 பார் வரை. பூம் ரேமுடைய ராட் சைடு 345 பார். பக்கெட் ரேம் வந்து 310 பார். அது 3 விதமான இது இருக்குது. சென்டர் மவுண்ட் பேக்கோவாக இருந்தால் அது 310 பார். சென்டர் மவுண்டில் நக்கிள் ஃபிட் பண்ணாமல் இருந்தால், ஃபிக்ஸட் ரிஜிட் டைப்பான சென்டர் மவுண்டாக இருந்தால் 262 பார். சைட் ஷிஃப்டாக இருந்தால் 262 பார். பக்கெட் ரேம் ராட் சைடாக இருந்து 262 பார். டிப்பர் ரேமுடைய ஹெட் சைடு 262, டிப்பர் ரேம் ராட் சைடு 262, ஸ்லூ லெஃப்ட் ரைட்டு 262. இதனுடைய காம்பனண்ட் லொக்கேஷனும் இதில் கரெக்டாக கொடுத்துருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு போர்ட்டும் அந்த போர்ட்டுக்குடைய சர்வீஸ் லைன்ஸ் ப்ளஸ் எந்தெந்த ஏஆர்பி ஃபிட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடியது இதில் என்னென்னா ஹைட்ரோகிளாம்போடைய போர்ட்டு, சைட் ஷிஃப்டோடைய போர்ட் இருக்கும், ஹைட்ரோகிளாம்போடைய சால்னாய்டு இருக்கும், இல்லட் போர்ட். ஓகேங்களா? இது வந்து 2 டைப்பான கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஜேசிபி கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா கிராஸ் மாதிரி இருக்கும், அதாவது எக்ஸ் மாதிரி இருக்கும். ஐஎஸ்ஓ கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது ப்ளஸ் டைப்பு, அதாவது ஃபார்வர்ட், ரிவர்ஸ், லெஃப்ட், ரைட்டு. ஆனால் ஜேசிபியோடைய கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிராஸில் வரும், அதாவது நம்ம இண்டு மார்க் மாதிரி அதனுடைய ஆப்ரேஷன் சிஸ்டம் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் ராட் சைடு மட்டும்தான் ஒரு ஏஆர்பி ஃபிட் பண்ணியிருப்பாங்க, பக்கெட்டுடைய ஹெட் சைடில் ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து ஆப்ஷனலாக வச்சுருப்பாங்க, அதில் டம்மியாக இருக்கும். அது நம்ம வந்து எப்போ நமக்கு தேவையோ, எப்போ தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமர் லைன், அதாவது பிரேக்கர் லைன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டம்மியை கழட்டிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஏஆர்வி ஃபிட் பண்ணணும். அது வந்து அந்த பிரேக்கர் லைனோட சேர்ந்து வரும். அந்த ஏஆர்வி ஃபிட் பண்ணாதான் அந்த பக்கெட் ரேமோடைய சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சிலரி வால்வ். இந்த ஆக்சிலரி வால்வ் எதுக்கு ஃபிட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கோ சைடில் நம்ம வேற ஏதாவது அடிஷ்னல் நம்ம ஃபிட் பண்ணால் அதாகப்பட்டது இதில் வந்து எக்ஸ்டெண்டிங் டிப்பர் ஃபிட் பண்ணுவாங்க. அந்த டிப்பரில் வந்து எக்ஸ்டெண்டிங் டிப்பர் வரும். நான் அந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டிங் டிப்பர் இருக்கும். அந்த எக்ஸ்டெண்டிங் டிப்பருக்கு ஒரு வால்வு ஃபிட் பண்ணியிருப்பாங்க, சாரி வால்வில் ஒரு சிலிண்டர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிலிண்டரை ஆப்ரேட் பண்ணுறது இந்த வால்வு மூலம் தான் ஆப்ரேட் பண்ணக்கூடியது. இது பலவிதமான ஆப்ரேஷன் அதில் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்டெண்டிங் டிப்பர் இல்லாததுக்கு நம்ம பக்கெட்டை கழட்டிட்டு அந்த இடத்துல ஜா ஃபிட் பண்ணலாம். அது இல்லைன்னா நம்ம இது ஹேமர் ஃபிட் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா பவர் ஷிஃப்ட் ஃபிட் பண்ணலாம், அதாவது சைட் ஷிஃப்ட் வந்து பவர் ஷிஃப்டாக ஃபிட் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நம்ம ஒரு ஹேண்ட் ஹெல்டு டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து ஜாக் ஹேமரை ஃபிட் பண்ணலாம், ஹேண்ட் ஜாக் ஹேமர். ஹேண்ட் ஜாக் ஹேமர்னா மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜாக் ஹேமரை வச்சு நம்ம வந்து சின்ன சின்ன பாறைகளெல்லாம் நம்ம சின்ன அதாவது ராக்ஸை வந்து உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அது இல்லைன்னா நம்ம இப்போ ஏதாவது வயலில் கொண்டு வண்டியை விட்டுட்டோம், இல்லைன்னா குளத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னா இப்போ பக்கத்தில் ஏதாவது இதுலேருந்து நம்ம வந்து குளங்குட்டைகள்லேருந்து தண்ணி எடுத்து வயலுக்கு அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பம்பு இருக்குது. அந்த பம்பை இதில் ஃபிட் பண்ணி விட்டுட்டு இதை ஆன் பண்ணி இந்த ஆப்ரேஷனை ஆன் பண்ணி விட்டா அது மூலமாக அந்த பம்பு ஒர்க் ஆகும். அதுக்காக இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சிலரி சிஸ்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைட்ராலிக் பம்ப். ஹைட்ராலிக் பம்பை பொறுத்தளவில் இது வந்து ட்வின் பம்பு, அதாவது கியர் பாக்ஸில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ட்வின் பம்பு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது ஒவ்வொரு மிஷினுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இன்ஜின் ஹார்ஸ் பவரை பொறுத்தும் ப்ளஸ் அது மிஷினுடைய மாடலை பொறுத்து மாறி இருக்கும். 360 உடைய ஒரு ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தீங்கன்னா 33 எல்பிஎம்ல ஃபர்ஸ்ட் பம்ப் இருக்கும். செகண்ட் பம்ப் வந்து P2 பம்ப் வந்து 23 எல்பிஎம்ல இருக்கும். இது வந்து இது வந்து ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2200 ஆர்பிஎத்தில் இதோடைய இது 60 பம்பு ஒன்று வந்து 33 சிசி, பம்பு 2 வந்து 23 சிசியும், மூணாவது பம்பு 1 வந்து நம்ம மவுண்டிங் சைடு, அதாவது ஃபிளாஞ்ச் சைடு எங்கே மவுண்ட் ஆகுதோ அந்த சைடில் இருக்கக்கூடியது
P1 பம்பும் அதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடியது P2 பம்பும். சரியா? இது ஃபர்ஸ்ட் பம்பு வந்து 65.3 LPM லிட்டர் பர் மினிட். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து 33 சொன்னேன். 33 வந்து சிசி. அப்புறம் செகண்ட் பம்பு வந்து 45.5 லிட்டர் பர் மினிட். அதோடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 3000 RPM, மினிமம் ஸ்பீடு 500 RPM. சரிங்களா? இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 28 kg வரும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, மாடலை பொறுத்து மாறும்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3626 சிசி உள்ள பம்பு. அது வந்து டபுள் பம்பு PGP 620. இது சில மாடலில் இந்த பம்பும் ஃபிட் பண்ணி வரும். இது ஒரு மாடல். இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து 3629 சிசியோடைய பம்பு. இதுவும் ஒரு சில மாடல்களில் இதுவும் ஃபிட் ஆகி வரும். பார்த்தீங்கன்னா 3733 இதுவும் சில மாடலில் ஃபிட் பண்ணி வரும். இதையும் நம்ம பார்க்கணும். அந்த பம்புடைய நம்பர் இருக்கு பார்த்துடுங்க, PGP 620. நம்ம இதெல்லாம் நம்ம பம்பு வாங்கி போடும்போதும் சரி, பம்புடைய அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் சரி, இந்த பம்புடைய ரேஷியோ பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொன்றும் செய்ய வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது P3 பம்பு. இந்த P3 பம்புன்னு சொல்லுவது சிங்கிள் பம்பு தான். இது PGP 620 A0140. இந்த பம்பு இன்ஜினில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 14 சிசி பம்பு. இந்த பம்புடைய இது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 27.7 LPM. இதுவும் சேம் அதே மாதிரி 3000 RPM, மேக்ஸிமம் ஸ்பீட் 500 RPM, மினிமம் ஸ்பீட்.
அடுத்து நம்ம பார்க்குறது இதனுடைய ஆப்ரேஷன் ஓவர்வியூ. இது ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பம்பு ட்வின் பம்போடைய ஃப்ளோ, இது ரெண்டோடைய ஃப்ளோவும் நேரே வரக்கூடியது எங்கன்னா லோடர் கண்ட்ரோல் வால்வில் தான் வரும். இந்த லோடர் கண்ட்ரோல் வால்வில் வந்து அது வழியாக வந்து சர்வீஸ் லைன்ஸுக்கு போகுது. சர்வீஸ் லைன்ஸ் நியூட்ரலாக இருக்கக்கூடிய டைமில் டைரெக்டாக டேங்குக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அப்புறமா இதோடைய ஆயில் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பம்பு செக்ஷன் 1ல் உள்ள ஃப்ளோ வந்து லோடர் வால்வு வழியே நம்ம ஆக்சிலரி வால்வுக்கு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. லோடர் வால்வு யூஸ் பண்ணுற டைமில் லோடர் வால்வுக்கும் சப்ளை போகும். சப்போஸ் ஆக்சிலரி வால்வுக்கு வரக்கூடிய லைன்ஸ் ஆக்சிலரி ஒர்க் ஆகலைன்னா நம்ம பார்க்க வேண்டியது லோடர் வால்வ்லேருந்து வரக்கூடிய P1 பம்பு லைனை வந்து பார்த்து அதுலேருந்து அவுட்புட்டு லோடர் கண்ட்ரோல் வால்வ் வழியாக போகுதா இல்லையாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. P2 பம்பு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகக்கூடியது லோடர் கண்ட்ரோல் வால்வ் வழியாக ஸ்டீரிங் ப்ரையாரிட்டி வால்வுக்கு போகும். இந்த ப்ரையாரிட்டி வால்வுக்கு போய் ப்ரையாரிட்டி வால்வில் இருந்தால் ஸ்டீரிங் வால்வுக்கு ஃப்ளோ போகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா the loader valve 3 where is the combined with the flow from the P1. Oil from pump P1 dumped to tank by the integral unloader valve when the system pressure is reached 227 bar. அதாவது இந்த இதோடைய ப்ரெஷர் வந்து கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னா P1 உடைய ப்ரெஷர் வந்து 227 பார் ரீச் ஆனதுக்கு பிறகு அது வந்து டைரெக்டாக அன்லோடிங் வால்வ் ஓப்பன் ஆகி டேங்குக்கு ரிட்டர்ன் போயிடும். அப்புறமா ஆயில் P3 பம்பிலுடைய ஃப்ளோ வந்து நேரே வரக்கூடியது டைவர்டர் வால்வுக்கு வரும். இந்த டைவர்டர் வால்வுலேருந்து நம்ம எப்போ ஃப்ளோ வந்து தேவைப்படுதோ அப்போ நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய சமயத்தில், அதாவது நம்மளுடைய தேர்ட் பம்பு வால்வுடைய சால்னாய்டு நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அந்த P3 பம்போடைய ஃப்ளோ வந்து மெயின் சர்க்யூட்டில் மெர்ஜ் ஆகி நம்ம எந்த ஆப்ரேஷனுக்கு தேவையோ அந்த ஆப்ரேஷனுக்கு போயிடும். நம்ம எப்போ ஃப்ளோ வந்து நம்ம கட் பண்ணுறோம், அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து அதனுடைய P3 பம்போடைய இதை வந்து கட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்ரல் சர்க்யூட், அதாவது நோ சர்வீஸ் ஆப்ரேட்டட். நம்ம எப்போ வந்து நம்ம சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாமல் இருப்போமோ அப்போ வந்து இந்த ஆயில் வந்து பம்புலேருந்து வரக்கூடிய ஆயில் வந்து உள்ளே போய் நம்ம டேங்குக்கு ரிட்டர்ன் போகிறது. பிரைமரி லைன் பம்பு P1 அண்ட் செகண்டரி பம்பு P2 ஃப்ளோ இன்லெட் செக்ஷன் டு த லோடர் வால் 3 வழியாக அது உள்ளே போயிட்டு நம்ம டைவர்டர் வால்வுடைய சால்னாய்டு எனர்ஜைஸ் ஆகி ஆயில் பூஸ்ட் பம்பு P3 ஆல்சோ ஃப்ளோ இன்லெட் செக்ஷன் ஆஃப் லோடர் வால்வ். அதாவது P1ம் P2 உடைய பம்பு ஃப்ளோ லோடர் வால்வுக்கு போகும். அதே நேரம் நம்ம டைவர்டர் வால்வு நம்ம ஆப்ரேட் பண்ண டைமில் அது P3 பம்போடைய ஆயிலும் உள்ளே போயிட்டு இருக்கும். இந்த ஆயிலெல்லாம் எப்படி இது விடுனா நியூட்ரல் சர்க்யூட் வழியாக உள்ளே வந்து சர்க்யூட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஸ்பூலை ஆப்ரேட் பண்ணுற டைமில் மட்டும்தான் இந்த ஃப்ளோ வந்து சர்வீஸ் லைனுக்கு போகும். அது வரைக்கும் இது வந்து எக்ஸவர்டர் வால்வ் பிளாக்கு போயிட்டு லோடர் கண்ட்ரோல் வால்வ்லேருந்து எக்ஸவர்டர் கண்ட்ரோல் வால்வ் பிளாக் உள்ளே போய் அங்கேருந்து ரிட்டர்ன் லைன் வழியாக அப்படியே டேங்குக்கு ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா?
இந்த டயக்ராத்தை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ப்ளூ லைன் வந்து சப்ளை வந்து போயிட்டு எப்படி வந்து ரிட்டர்ன் சப்ளை ஆட்டு டேங்குக்கு ரிட்டர்ன் போகுதுங்கிறத வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த பம்பு P1 P2 இது வந்து P3. இந்த பம்பு எல்லாமே வந்து P1 P2 நேராக வந்து போகக்கூடியது பார்த்தீங்கன்னா P1 வந்து டைரக்டாக ஆக்சிலரி வால்வுக்கு போகுது. அதே டைமில் வந்து P2 வந்து ஸ்டீரிங் ப்ரையாரிட்டி வால்வு நம்பர் 2 ஸ்டீரிங் ப்ரையாரிட்டி வால்வுக்குள்ளே வந்து ஸ்டீரிங் ப்ரையாரிட்டி வால்வ்லேருந்து நேரே ஸ்டீரிங் வால்வுக்கு போய் அங்கேருந்து சப்ளை ஸ்டீரிங் சிலிண்டருக்கு போகுது. P3 பம்பு வந்து டைவர்டர் வால்வு வழியாக வந்து மறுபடியும் ஸ்டீரிங் ப்ரையாரிட்டி வால்வுக்கு உள்ளே வந்து அது வந்து மெர்ஜ் ஆகுது. ஹை ப்ரெஷர் இதாக மெர்ஜ் ஆகி உள்ளே போயிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆப்ரேஷன். சர்வீஸ் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்து பூம் லிஃப்ட்டோ அல்லது பக்கெட்டு டில்ட்டோ ஏதாவது நம்ம மூவ்மெண்ட் பண்ணுற டைமில் இந்த நியூட்ரல் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து அதில் இருக்கக்கூடிய லோடு ஹோல்டு செக் வால்வை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் அதனுடைய என்ட்ராகி சர்வீஸ் போர்ட்டுக்கு சர்வீஸ் லைனுக்கு வந்து ஆயில் எக்ஸாஸ்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். எப்போ வந்து அந்த ஹோல்டு செக் வால்வு ஆப்ரேட் ஆகலையோ அது வரைக்கும் அது வந்து ஆயில் வந்து சப்ளை ஆகாது. ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம வந்து லிஃப்ட்டோ ட்ரில்ட்டோ எந்த ஒரு ஆப்ரேஷன் நம்ம பிடிக்க வேண்டிய டைமில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஹோல்டு செக் வால்வு வந்து கரெக்டான முறையில் ஆப்ரேட் ஆகுதா இல்லையான்னு. அது ஆப்ரேட் ஆகலைன்னா இது ஆயில் சப்ளை வந்து அதனுடைய ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்பூல் மூவ்மெண்ட் இருந்தாலும் அதனுடைய ஃப்ளோ ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டு செக் வால்வு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எப்போது நம்ம பூம் லிஃப்ட் பண்ணி விட்டுருக்கூடிய டைமில் குயிக்காக கீழே இறக்கும், ட்ரிப்ட் ஆகும். அதுக்கும் அந்த ஹோல்டு செக் வால்வு வந்து கரெக்டான முறையில் இல்லைன்னா ட்ரிப்ட் ஆகும். அதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். இந்த ஏதாவது ஆப்ரேஷனில் வந்து டிஃபெக்ட் இருந்தால் இந்த ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக நமக்கு ரெட் லைனில் காமிச்சிருக்கு. அதனுடைய ஃப்ளோ எப்படி எந்தெந்த லைனில் இருந்து உள்ளே வெளியே போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி P1 வந்து டைரெக்டாக ஆக்சிலர் லைனில் போய் ஆக்சிலர் வழியாக ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு போகும். இன்னொரு P2 பம்பு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ப்ரையாரிட்டி வால்வில் வருது. அதே மாதிரி P3 பம்பும் ப்ரையாரிட்டி வால்வில் வந்து அங்கேருந்து ஆப்ரேஷனுக்காக எக்ஸவேட்டர் கண்ட்ரோல் வால்வுக்கு வேற சப்ளை அதர் சப்ளைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்லோடிங் ஆப்ரேஷன். இந்த அன்லோடிங் ஆப்ரேஷன் சொல்லக்கூடியது வந்து அன்லோடர் ஸ்பூல் ஆப்ரேஷன் ப்ரொடெக்ட் த இன்ஜின் ஃப்ரம் பீயிங் ஓவர்லோடட் ஆஃப் சர்வீஸ் பீயிங் ஒர்க் பர்டிகுலர்லி ஹார்டு. அதாவது நம்ம வந்து இந்த அன்லோடிங் வால்வு ஆப்ரேட் ஆகலைன்னா நம்ம இன்ஜின் வந்து எப்போவுமே லோட் ஆகும். அது இல்லாமல் அன்லோடிங் வால்வு சரியான முறையில் ஆப்ரேட் ஆகலைன்னா இதோடைய ஹைட்ராலிக் பம்போடைய ஃப்ளோவும் உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் ஃப்ளோ கிடைக்காது. ப்ரெஷர் இருந்தால் மட்டும் போதாது, அதனுடைய ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும்.
ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து எப்படி வேணாலும் எம்ஆர்வி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ப்ரெஷர் கிடச்சிடும். ஆனால் அதே டைமில் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். ஏன் ஆப்ரேஷன் ஸ்லோவாக இருக்குன்னா, இந்த அன்லோடிங் வால்வு சரியான முறையில் வேலை செய்யலைன்னா அந்த உள்ளே வரக்கூடிய ஆயில் வந்து அப்படியே டம்ப் ஆகி வெளியே போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் நம்மளுடைய ஃப்ளோ வந்து ஆப்ரேஷனுக்கு போகிற, அதாவது சர்வீஸ் லைனுக்கு போகிற ஃப்ளோவை விடவும் அதிகமான ஃப்ளோ டேங்குக்கு போகும். அதனால் வந்து நமக்கு ஆப்ரேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எப்போவுமே வந்து அன்லோடிங் வால்வ் வந்து செட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, அன்லோடிங் வால்வு ஸ்ட்ரக்அப் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஜின் வந்து லக் ஆக ஆரம்பிக்கும். இன்ஜின் லக் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் உடனே ஆஃப் ஆகும். மறுபடியும் இந்த ஆஃப் ஆன இன்ஜின் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஏன் ஸ்டார்ட் ஆகும்? ஹைட்ராலிக்கில் வந்து ஹைட்ராலிக் லாக்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கிற இன்ஜின் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அன்லோடிங் வால்வு ஸ்ட்ரக்அப் ஆகி போச்சுன்னா அதனுடைய ஆப்ரேஷன் வந்து பேக் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய பேக் கம்ப்ரஷன் வந்து எங்கே வரும்னா இன்ஜினை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ இன்ஜினை அஃபெக்ட் பண்ணும்போது இன்ஜின் வந்து லோட் ஆகி நிற்கும். அப்போ இந்த லோட் ஆகி நிற்கக்கூடிய சமயத்தில் தான் எப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும்னா சில நேரங்களில் வந்து ஸ்டீரிங்கை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு லைட்டாக சுற்றிக்கிட்டு கிராங்க் பண்ணால் கிராங்க் ஆயிரும்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா சர்வீஸ் லைனில் வழிய அந்த ஆயில் என்டர் ஆகுற டைமில் இந்த பேக் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம் இருந்துன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது அன்லோடிங் வால்வு. அன்லோடிங் வால்வு ஸ்பூல் வந்து கரெக்டான முறையில் இல்லைன்னா ஸ்ட்ரக்அப் ஆகிட்டோ இல்லது வேர் அவுட் ஆகியிருந்தால் ஃப்ளோ கரெக்டாக கிடைக்காது. ஸ்ட்ரக் ஆகியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஜின் வந்து லக் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம பார்க்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பம்பு ஃப்ளோ டம்ப் P1 எப்படி டம்ப் ஆகுது, P2 எப்படி டம்ப் ஆகுதுன்னு உள்ளது. அதனுடைய இதுதான் இப் த ப்ரெஷர் இஸ் இன்லெட் கேலரி 3F ரைஸ். அதாவது நீங்கள் அந்த கண்ட்ரோல் வால்வுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். அந்த இது வழியாக ஆயில் வந்து எஸ்கேப் ஆகி டேங்குக்கு போகிறது. அதனுடைய இதுதான் இது வந்து கொடுத்துருக்கு. கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். அது இந்த லைனும் நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் வந்து அன்லோடிங் வந்து எது வழியாக அதை அன்லோடிங் ஆகுதுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்குது. இதனுடைய டயக்ராம் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆக்சிலரி வால்வுக்கு போகக்கூடிய லைன் நீங்கள் பார்க்கணும், ஸ்டீரிங் ப்ரையாரிட்டி வால்வுக்கு வரக்கூடிய இதையும் பார்க்கணும். எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிள் டயக்ராம் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்வியோடைய ஆப்ரேஷன். when the maximum main system pressure set by main relief valve,
அதாவது எம்ஆர்வி வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மெயின் ப்ரெஷருடைய ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான். மெயின் ப்ரெஷர் ரிலீஃப் ஆகலைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பம்பு டேமேஜ் ஆகும். அது மட்டும் கிடையாது, கண்ட்ரோல் வால்வும் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் வால்வு லீக் ஆகலாம். இதெல்லாம் வந்து எங்கே ஃபஸ்ட்டு வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட் எது இருக்குதோ அது வழியாக ஃபஸ்ட்டு வந்து டேமேஜ் ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய செட்டிங் ப்ரெஷர் வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டில் நம்ம படித்து பார்த்தோம். அந்த செட்டிங் ப்ரெஷர் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். எல்லாத்துலேயுமே எல்லா 360லேயுமே 250 பார் தான் மெயின் ப்ரெஷர் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா பம்பில் வந்து 2 போர்ட் இருக்குது. இந்த 2 போர்ட்லேயும் வந்து இது மெர்ஜ் ஆகி இதனுடைய வால்வ் வழியாக தான் அது வெளியே போகும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டெஸ்ட் போர்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் போர்ட் வழியாக தான் நம்ம வந்து இதனுடைய ப்ரெஷரை வந்து நம்ம செக் பண்ணுறது. பம்பில் தான் வந்து டெஸ்ட் போர்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் பாயிண்ட் வழியாக நம்ம வந்து கேஜை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எம்ஆர்வி செட்டிங் ப்ரெஷர் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய சமயத்தில் மேக்ஸிமம் ப்ரெஷர் எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். அந்த மேக்ஸிமம், அதாவது ஃபுல் லோடு பிடிச்சி பார்க்கக்கூடிய சமயத்தில் எம்ஆர்வி ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அது சரியான முறையில் இல்லைன்னா நம்ம வந்து எம்ஆர்வியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அது கரெக்டாக ஏறும். சப்போஸ் இந்த எம்ஆர்வி ப்ரெஷர் வந்து கரெக்டாக ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பம்பில் வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய இதுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சு போகும் இதனுடைய பம்புடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது. அதாவது வேர் அவுட் ஆயிடுச்சா, வேர் அவுட் ஆகலையா, பம்பு வந்து குட்டா நாட் குட்டாங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த 2 போர்ட் வழியாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் ஸ்கீமேட்டிக் ஹைட்ராலிக் ஃப்ளோ மோட் கண்ட்ரோல். அதாவது நம்ம ஃபஸ்ட்டில் சொன்னோம்ல P1 P2 P3 உடைய அந்த ஃப்ளோ மோடு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறக்கூடியது இதில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம எக்கோ மிஷினில் பார்த்தீங்கன்னா P1 P2 பம்பு ரெண்டும் நார்மலாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஹைட்ராலிக் ஸ்டாண்டர்டு. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ராலிக் ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதாவது நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டைமில். ஆனால் நம்ம எப்போ நம்ம ஆன் பண்ணுறோமோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 3 பம்பு வந்து ஃப்ளோ நமக்கு கொடுக்கும். அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம் வந்து நம்ம வந்து P1 P2 பம்பு நார்மலாக வந்து ஹைட்ராலிக் ஸ்டாண்டர்டில் வைக்கிற சமயத்தில் 650லேருந்து 1900 ஆர்பிஎம் வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்சில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா அதே வந்து எக்கோவில் நம்ம வைக்கிற சமயத்தில் 650லேருந்து 1700 ஆர்பிஎம் வச்சா போகும். அதாவது 200 ஆர்பிஎம் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அந்த 200 ஆர்பிஎம் ரெடியூஸ் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக நம்மளுடைய டீசல் கன்சப்ஷன் வந்து குறையும். அதுக்காக அப்போ வந்து இந்த 3 பம்புடைய ஃப்ளோ மெர்ஜ் ஆகும்போது ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது நம்ம என்ன ஆகுது, அதனுடைய ஆப்ரேஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகுது. இதுக்காக வந்து அது மட்டும் இல்லை, நம்ம ஹார்ட் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுற டைமில் எக்கோவில் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆப்ரேஷன் வைஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். இது வந்து கண்ட்ரோல் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ECU தான் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்குன்னு செப்பரேட் ECU கிடையாது.
இன்ஸ்ட்ருமெண்டல் பேனலே ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மொடியூல் தான் அது. இதுவும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷனுடைய ஸ்கீமாட்டிக் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது எப்படி நம்ம ஃப்ளோ கண்ட்ரோலுடைய சுவிட்ச் ஆப்ரேட் ஆகுதுங்கிறது. இந்த டைமில் எந்த ஃப்ளோ வந்து எந்த பம்ப் வழியாக போகுதுங்கிறது கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. இதில் நான் முதல்ல சொன்னேன்ல, பம்ப் ஃப்ளோ டம்ப் டு டேங்க், அதாவது நம்ம நியூட்ரல் சர்க்கியூட்லேருந்து இந்த அன்லோடிங் வால்வ் வழியாக தான் இது வெளியே போகுதுன்னு சொன்னால, இதில் வந்து ஒரு சால்னாய்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த சால்னாய்டு சரியான முறையில் எனர்ஜிஸ் ஆகலைன்னா இந்த அன்லோடிங் சேம்பர் வந்து ஒர்க் ஆகாது. அந்த அன்லோடிங் சேம்பர் ஒர்க் ஆகாமல் இருந்தோம்னாலும் இன்ஜினுக்கு மேலே லோடு அஃபெக்ட் ஆகும். அதனால் சால்னாய்டு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஃப்ளோ மோடோடைய டயக்ராம் கொடுத்துருக்கு. வெரி சிம்பிள் டயக்ராமும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அந்த ப்ளூ லைன், க்ரீன் லைன், 2 லைன் இருக்குது. இது வந்து டம்ப் ஆகிற லைனு உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்குது. இதில் ஈஸியாக புரிகிற டயக்ராம் தான். இதுவும் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா அன்லோடிங்கோடைய ஆப்ரேஷனுக்கு ஃப்ளோ எப்படி வந்து சர்க்கியூட் வந்து கொடுக்குதுன்னு உள்ளது கிளியராக லைன் போட்டு காமிச்சிருக்குது. இது வந்து நார்மல் சர்க்கியூட்டுக்கும் அன்லோடிங் சர்க்கியூட்டுக்கும் எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காமிக்கிறாங்க. இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா P2 உடைய பம்பு வந்து டம்ப் ஆகிறது காமிச்சிருக்குது.
இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு ட்வின் பம்போடைய கிராஸ் செக்ஷன் வந்து காமிச்சிருக்குது. இது இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம கீழே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து எப்படி ஃபிட் பண்ணியிருக்குன்னு உள்ளதை கிளியராக காமிச்சிருக்குது. பேக் பிளேட் இது ஃப்ரண்ட் பிளேட் எப்படி ஃபிட் பண்ணியிருக்குங்கிறது காமிச்சிருக்கிறது. ட்வின் பம்போடைய P1ம் P2ம் பார்த்தீங்கன்னா கியர் பம்பு தான். இது வந்து நார்மல் 2 ஸ்பர் கியருடைய ரொட்டேஷனில் ஆயில் வந்து சக் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறது தான். இது வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் சிஸ்டமாட்டு இது சொல்ல முடியாது. வெரி சிம்பிள் பம்பு தான் இது கியர் பம்பு. இது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கழட்டி வேலை பார்க்க முடியும். ஆனால் அதனுடைய வேர் அவுட்டு தான் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதனுடைய சீல் வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாம் டேமேஜ் ஆகாது. ரொம்ப ரேர் கண்டிஷனில் தான் சீல் டேமேஜ் ஆகும். அது எப்போ ரேர் கண்டிஷன் சொன்னால் ஏதாவது மெட்டல் பார்ட்டிகல்ஸ் உள்ளே வந்து கட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஃபில்ட்ரு வந்து சரியான முறையில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ஆயில் கண்டாமினேட்டட் ஆகி இதனுடைய வேர் அவுட் வந்து குயிக்காக ஆகும். இது பார்த்தீங்கன்னா லோடர் வால்வில் ஃபிட் பண்ணிருக்கக்கூடிய லோடர் வால்வுடைய ஸ்பூலுடைய ஃபங்க்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ங்கிறது வந்து ஸ்பூலு, நம்பர் 2ங்கிறது வந்து ஸ்ப்ரிங்கு. இது ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட். லிவரில் ஆப்ரேட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் விட்டாச்சுன்னா டைரெக்டாக நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துடும். இது வந்து ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் தான். இது வந்து அதிகமாக வந்து சீல் தான், மேலே இருக்க சீல் வந்து டேமேஜ் ஆகும். இந்த சீல் வந்து ஏன் டேமேஜ் ஆகுதுன்னா டஸ்ட் என்டர் ஆகும். இந்த இடத்துல டஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகி இருந்துன்னு சொன்னால் இந்த ஸ்பூல் வந்து இவ்வளோ இடம் இந்த டாப் ஏரியா வந்து வேர் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த வேர் அவுட் ஆகிற சமயத்தில் அந்த ஃபைன் டஸ்ட் வந்து என்டர் ஆகி இந்த சீல் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் செக் வால்வு. இந்த ஹோல்டு செக் வால்வை வந்து ப்ரெஸ் பண்ணி தான் ஆயில் வந்து ஃப்ளோ ஆகும். எந்த சைடுக்கு ஃப்ளோ ஆனாலும் இது வந்து ஏ போர்ட்டுக்காலும் சரி பி போர்ட்டுக்காலும் சரி இந்த இது வழியாக தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். இது ரொம்ப கஷ்டமானது ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோடு ஹோல்டு செக் வால் வழியாக இது எப்படி நம்ம ஆயில் வந்து சர்வீஸ் போர்ட் வழியாக போகுதுங்கிறதுக்கு அழகாக காமிச்சிருக்கு. இந்த ஸ்ப்ரிங்கு
எப்படி ஆப்ரேட் ஆகுது, இந்த ஹோல்டு செக் வால்வ் எப்படி ஆகுது, இது ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட் ஹோல்டு செக் வால்வு. ஆயில் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் ஸ்ப்ரிங் பேக் கம்ப்ரெஷன் ஆகி ஆயில் வந்து ரீஎன்டர் ஆகும். ரொம்ப சிம்பிள் போர்ட்டு தான், ரொம்ப கஷ்டமானது ஒன்றும் கிடையாது இது. ஆர்ம் லோயருடைய போர்ட்டு, சர்வீஸ் போர்ட்டு ப்ளஸ் செக் வால்வு இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத காமிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி லீஃபருடைய ஆப்ரேஷன். நார்மல் கண்டிஷனில் த ஷவல் இன் த கேரி பொசிஷன், த மெக்கானிக்கல் லிங்கேஜ் கீப் த ஷவல் லெவல் அஸ் த ஆர்ம் ரைஸ்ட் டு ப்ரிவெண்டிங் ஸ்பில்லேஜ் ஆஃப் த லோடு. ஸோ இது வந்து நார்மல் லோடு பொசிஷனை காமிச்சிருக்குது. இந்த ஏஆர்வி எதுக்கு ஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மல் ஆப்ரேஷனில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஏதாவது பேக் ப்ரெஷர் பேக் ப்ரெஷர் மீன்ஸ் இப்போ வந்து லோடு லிஃப்ட் பண்ணுறாங்க, லிஃப்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஏதாவது மேலே வந்து ஹிட் ஆயிடுச்சு, இல்லை எங்கேயாவது போய் இடிச்சிச்சு அப்படிங்கிற பொசிஷனில் இது என்ன பண்ணுன்னா, ஏஆர்வி வந்து உடனே பேக் ப்ரெஷரை வந்து ரிலீஃப் பண்ணி ஆயிலை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அது ரிலீஃப் பண்ணா இல்லைன்னா இது என்ன ஆகும், ராடு வந்து டேமேஜ் ஆகிடும், இல்லை சிலிண்டர் பெண்ட் ஆகிடும், இல்லை ராடு பெண்ட் ஆகும், இல்லைன்னா அந்த நெக்ல இருந்து உடஞ்சிரும். இப்படி பலவிதமான டேமேஜ் சான்ஸ் இருக்கு. அந்த பேக் ப்ரெஷருடைய எந்த விதமான அஃபெக்டும் சிலிண்டரையோ இல்லை காம்பனண்டையோ அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ஏஆர்வி ஃபிட் பண்ணியிருக்கு. இப்போ சட்டன் லிமிட்டில் பேக் ஹிட்டிங் வருது அப்படின்னா உடனே வந்து ஏஆர்வி ஓப்பன் ஆகி ஆயில் வந்து ரிட்டர்ன் டேங்குக்கு போயிடும். அப்படி போகிற சமயத்தில் ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி அது வந்து கிரியேட் ஆகி ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இந்த ஏஆர்வி ஃபிட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸவேட்டர் வால்வுடைய சர்வீஸ் பூல். சேம் லோடர் வால்வில் எப்படி ஆப்ரேட் ஆகுதோ
இதே டைப்பில் தான் எக்ஸவேட்டர் வால்வுடைய ஸ்பூலும் ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் வே செக்ஷன் வால் ஆப்ரேஷன் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பூம் லோயர் டைமில் வந்து டக்குன்னு வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காகவும், ரொம்ப அதனுடைய பூம் டவுன் பண்ணுற டைமில் ஸ்லோவாக டவுன் ஆகிறதுக்காகவும், ஸ்மூத்தாட்டு அதனுடைய ஆப்ரேஷன் கிரியேட் ஆகிறதுக்காக இந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வால்வு ஒன்று ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது எதனுடைய ரிட்டர்ன் லைனில் மட்டும் இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த பூம் வந்து கீழே நம்ம டவுன் பண்ணும்போது டக்குன்னு போய் இடிக்காமல் ஸ்லோவாக போய் டச் ஆகும். அதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒன் வே ரிஸ்ட்ரிக்ஷன் வால்வு இருக்கும். இதில் இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட்டில் வந்து உள்ளாடி வந்து அந்த அடாப்டருக்கு உள்ளாடி வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்லூ ஆப்ரேஷன். இந்த ஸ்லூ ஆப்ரேஷன் லெஃப்ட் ரைட், அதாவது நம்ம எந்த ஆப்ரேஷன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து இது வந்து ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டருக்கு வந்து சிலிண்டர் வெளியே தள்ளுனா இன்னொரு சிலிண்டருக்கு வந்து சிலிண்டரை உள்ளே இழுக்கிற மாதிரி ராடு உள்ளே போகணும், இன்னொரு சிலிண்டரில் ராடு வெளியே வரணும். அந்த மாதிரி இதனுடைய ஆப்ரேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் இதனுடைய பைப் லைன் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சிலிண்டருக்கையும் உள்ள பேக் சைடில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வால்வு, ஆரிஃபைஸ் வால்வு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா, இந்த பூம் லெஃப்ட் ரைட்டு டேர்ன் பண்ண டைமில் ஓவர் ஸ்பீடில் போய் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், ஸ்மூத்தாட்டு ரைட் ஆகிறதுக்காகவும் இந்த லெஃப்ட் ரைட்டு 2 சிலிண்டர்லையுமே பேக்கில் வந்து சிலிண்டருக்கு ஸ்பூல் சைடில், அது சிலிண்டருடைய சைடில் வந்து உள்ளே வந்து ஒரு ஆரிஃபைஸ் வால்வு வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த வால்வுடைய வால்வுடைய நார்மல் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலே வந்து ஸ்லோ மோஷனில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகாமல்
ஸ்லோவாக ஒர்க் ஆகிறதுக்கு இந்த ரெண்டு இதுலேயும் ஒவ்வொரு வால்வு ஃபிட் பண்ணியிருப்பாங்க உள்ளாடி. இதில் பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக தெரியும் இந்த வால்வு வந்து ஒரு கோன் டைப் வால்வு. இது வந்து பேக் சைடில் டம்பிங் ஆகுடைய ராடுடைய டம்பிங்கில் இந்த வால்வு வந்து பேக் சைடில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா இந்த ஆப்ரேஷனை வந்து அதை ரிஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை ஃப்ளோவுடைய ரிஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது வந்து ஸ்மூத்தாட்டு ஆப்ரேட் ஆகிறதுக்காக, அதுவும் இல்லாமல் ஸ்லோவாக ஆப்ரேட் ஆகிறதுக்காக இந்த ஒரு வால்வு இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஏஆர்வி ஆப்ரேஷன். ஏஆர்வியோடைய ஆப்ரேஷன் வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் ரெண்டு ஏஆர்வி இருக்கும். ஆனால் பக்கெட் ஆப்ரேஷனில் மட்டும்தான் ஒரு சிங்கிள் ஏஆர்வி இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்தோடைய ராட் சைட்லையும் ஹெட் சைட்லையும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பக்கெட்டில் மட்டும் ராட் சைடில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஹெட் சைடில் வந்து ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சொன்னேன்ல, அதாவது நம்ம வந்து பக்கெட்டோடைய ஹெட் சைடில் வந்து இருக்காது. எப்போ வந்து நம்ம வந்து ராக் பிரேக்கரோ இல்லை வேற ஏதாவது அக்சசரிஸ் ஃபிட் பண்ணுறதா இருந்தால் அதோடைய சைடில் வந்து கண்டிப்பாக ஒரு ஏஆர்வி ஃபிட் பண்ணணும். இந்த ஆப்ரேஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரா கிளாம்ப். இந்த ஹைட்ரா கிளாம்ப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுனா பேக்கோ வந்து சைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக, அதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஹைட்ரா கிளாம்ப். இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோடனே இந்த சாலினாய்டுக்கு சப்ளை வந்து எனர்ஜைஸ் ஆகி ஆயில் வந்து டைரெக்டாக வந்து ஹைட்ரா கிளாம்புக்கு போய்கிட்டு இருக்கும். எப்போ நம்ம இது வந்து நம்ம அப்போ வந்து எக்ஸவேட்டர் வந்து நம்ம சைட் ஷிஃப்ட் பண்ண முடியாது. எப்போ வந்து நம்ம அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறோமோ அந்த நேரம் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகக்கூடிய சமயத்தில் ஆயில் வந்து ரிட்டர்ன் டு டேங்க் போயிடும். அதோட இதோடைய ப்ரெஷருடைய ஆயில் வந்து ரிட்டர்ன் டேங்குக்கு போயிடும். அப்படி போகக்கூடிய டைமில் இது வந்து இந்த ரெண்டுக்கு இடையில வந்து கேப் வந்துடும். இந்த எக்ஸவேட்டர் வந்து நமக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக கொடுத்துருக்கக்கூடியது தான் இந்த ஹைட்ரா கிளாம்ப்.
கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அது எனர்ஜைஸ் ஆனால் என்ன ஆப்ரேஷன், டி எனர்ஜைஸ் ஆனால் என்ன ஆப்ரேஷனுங்கிறத கிளியராக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்கீமாட்டிக் உடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபால்ட் ஃபைண்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இது வந்து அதனுடைய காம்பனண்ட் வந்து என்னென்ன காம்பனண்ட், அதனுடைய காம்பனண்ட்டுடைய அதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கருடைய இல்லைன்னா அதில் ஏதாவது லெட்டர் போட்டிருப்பாங்க. அந்த இதுதான் CP09B டயோடு, CP11 HSC பட்டன், அதாவது CP17 P3 பம்போடைய ரிலே, CP29 HSC ரிலே, CP57 இன்ஸ்ட்ருமெண்ட் ECU, இதனுடைய எல்லாமே CP64 ஃப்ளோ மோடு சுவிட்ச், CP71 ஹைட்ரோகிளாம்ப் சுவிட்ச், FC19 LHC காலம் சுவிட்ச், FC33 HSC கட்அவுட் ரிலே, FC37 டயோட், MF24 HSC சால்னாய்டு, MF39 பம்ப் P3 டம் சால்னாய்டு. இது ஹைட்ராலிக்கை பொறுத்தவரை இவ்வளோ காம்பனண்ட் தான் நமக்கு வந்து ஃபியூஸ் பாக்ஸு, ஃபியூஸ் ரிலே, இந்த காம்பனண்டோட இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இது வெரி ஈஸியாக நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கொடுத்துருக்கு. ஹைட்ராலிக் மோடு கண்ட்ரோலில் வந்து லோ மோடில் வந்து CP64 செட் டு லோ. த ஹைட்ரா கிளாம்ப் சுவிட்ச் CP71 இஸ் செட் டு என்கேஜ் கிளாம்ப், அதாவது ஆல்வேஸ் என்கேஜில் இருக்கக்கூடிய டைமில். இப்படி ஒவ்வொரு சால்னாய்டை பற்றியும் அதனுடைய டீட்டெயில் அழகாக கொடுத்துருக்குது. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் ஃபார் த ஹைட்ராலிக் ஸ்கீமாட்டிக்கில் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸு அழகாக கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய என்னென்ன ரிலே எப்படி யூஸ் ஆகுங்கிறது, அதனுடைய பின் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கீமாட்டிக்கு, எலக்ட்ரிக்கல் ஸ்கீமாட்டிக்கு, ஹைட்ராலிக் மோடில் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்கீமாட்டிக்கு, மோடு கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகக்கூடிய எல்லா டீட்டெயிலும் இதில் அழகாக இருக்குது. என்னென்ன சுவிட்சு எது வழியாக அழகாக சப்ளை போகுதுங்கிறது, நமக்கு என்ன ஆப்ரேஷனுக்குள்ளதும் இது கொடுத்துருக்குறாங்க.
பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மோட் கண்ட்ரோல் எக்கோ மோடில் இது வந்து பவர் ஷிஃப்ட்டுக்கு டிரான்ஸ்மிஷன் ஃபிட் பண்ணியிருக்கக்கூடிய மிஷினுக்குள்ள டிராயிங் இது. இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேனுவல் கண்ட்ரோல் ஹைட்ராலிக் சிஸ்டத்துடைய ஃபால்ட் ஃபைண்டிங். இதில் வந்து ஃபால்ட்ஸு எப்படி வால்வு, ஆக்டிவேட்டர், ரேமு இதோடைய ஒவ்வொரு ஃபால்ட்டை பற்றியும் இது வரக்கூடிய ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபால்ட் எப்போவுமே ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டி யூஸ் பண்ணணும். சேஃப்டி இல்லாமல் நம்ம வந்து ஃபால்ட்டு ஃபைண்டிங்கில் போகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ரேம் எல்லாம் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சேஃப்டி இல்லாமல் சேஃப்டி போடாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஹைட்ராலிக்கில் வந்து பொறுத்தவரையில் ஹை ப்ரெஷர் இருக்கனால ஆயில் வந்து நமக்கு வந்து ஃப்ளோ ஆகிற டைமில் நம்ம மேலே வந்து இன்ஜூரி ஆகிறதுக்கு கண்டிஷன் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணோம். ரெண்டாவது எப்போவுமே வந்து ஓரிங்ஸு சின்ன லீக்குகள் இருந்தால் ஃபஸ்ட் அந்த லீக்கை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறது ரொம்ப சேஃப்டியானது. ஏன்னா சின்ன ஓரிங்கோ ஏதாவது ஒன்று சின்ன சீல்ஸோ டேமேஜ் இருந்தால் நம்ம ஆயில் ஃப்ளோ வந்து இது வழியாக குயிக்காக வந்து எஸ்கேப் ஆகி நம்மளை இன்ஜூரி பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃபால்ட்டு ஃபைண்டிங் பண்ணணும். வரக்கூடிய ஒவ்வொரு பேஜ்லையும் இதனுடைய ஃபால்ட் ஃபைண்டிங்கை பற்றி இருக்கும். லேக் ஆஃப் பவர் இன் த ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன், ஆல் ஹைட்ராலிக் ரேம்ஸ் ஸ்லோ டு ஆப்ரேட், ஒன் ஹைட்ராலிக் சர்வீஸ் ஃபெயில் டு ஆப்ரேட் ஆர் இஸ் ஸ்லோ டு ஆப்ரேட், engine tends to stall when the hydraulics are under load, a spool sticking, leaking of oil seal, ram creep, hydraulic oil becomes too hot, hydraulic flow mode does not respond to respect. ஒவ்வொரு இதனுடைய பற்றியும் ஃபால்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பவர் இன் ஆல் ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணக்கூடிய வேண்டியது ஹைட்ராலிக் ஃப்ளூட் வந்து கரெக்டான லெவலில் இருக்குதான்னு. செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஹைட்ராலிக் லீக்கேஜ் இருக்குதான்னு. மூணாவது இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். நாலாவது மெயின் ரிலீஃப் வால்வு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மெயின் ரிலீஃப் வால்வு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா வந்து லேக் ஆஃப் பவரில் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து லேக் ஆஃப் பவர் வந்துன்னா மெயின் எம்ஆர்வி வால்வு கரெக்ட் இல்லைன்னா வரும், பம்பு ப்ரெஷர் லோ ப்ரெஷராக இருந்தால் வரும், ஹைட்ராலிக் டேங்க் ப்ரீத்தர் பிளாக்காக இருந்தால் வரும், டேங்க் பைபாஸ் வால்வு வந்து ஒர்க் ஆகலைன்னா வரும், அன்லோடிங் வால்வு ப்ரெஷர் வந்து செட்டிங் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் லேக் ஆஃப் பவர் வரும். அதாவது நான் முதல்ல சொன்ன ஃபஸ்ட்டு இதிலே சொல்லியிருக்கேன், அன்லோடிங் வால்வு செட்டிங் ப்ரெஷர் கரெக்ட் இல்லைன்னா வால்வு ஆயில் வந்து அன்லோடிங் வால்வு வழியாக எஸ்கேப் ஆகி
ஹைட்ராலிக் டேங்க் அடைஞ்சிரும். அதனால் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அன்லோடிங் வால்வு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி எம்ஆர்வி வால்வு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம லோ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது பம்புடைய ப்ரெஷர் லோ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ஹை ப்ரெஷர் எவ்வளோ போய் நிற்குது. இது ரெண்டும் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த லேக் ஆஃப் பவரில் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ரேம்ஸ் ஸ்லோ ஆப்ரேஷன், அதாவது எல்லா ஹைட்ராலிக் ரேம்ஸும் ஸ்லோவாக ஆப்ரேட் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம பார்க்க வேண்டிய நியூட்ரல் சர்க்கியூட் அல்லது லோ ப்ரெஷர் லைன்ஸ் ஏதாவது லீக் இருக்கான்னு பார்க்கணும், லீக் அல்லது டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும், அல்லது ஏதாவது கம்ப்ரஸ் ஆகி அல்லது எங்கேயாவது பல்ஜ் ஆகிருக்கான்னு பார்க்கணும், பம்போடைய ஃப்ளோ பார்க்கணும், மெயின் ரிலீஃப் வால்வு செட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அன்லோடிங் வால்வு நல்லா இருக்கா டிஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும், ஃப்ளோ கண்ட்ரோல் மோடு சுவிட்ச் ஒர்க் ஆகிருக்கா, ஃப்ளோ கண்ட்ரோல் மோடு ஒர்க் ஆகலையாங்கிறது பார்க்கணும், டேங்க் பைபாஸ் ஃபில்டர் வால்வு பார்க்கணும், ஹைட்ராலிக் டேங்க் ப்ரீத்தர் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதனுடைய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்குது. நியூட்ரல் சர்க்கியூட்டில் அல்லது லோ ப்ரெஷர் லைனில் லீக் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து லைன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. லோ ப்ரெஷர் பம்புன்னா பம்பு ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். பம்பு ஃப்ளோ கரெக்ட் இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எம்ஆர்வி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அன்லோடிங் வால்வு வந்து ஸ்டிக்காக இருக்கா அல்லது ஏன் டம்ப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறமா ஹெச்எஸ்சி அண்ட் P3 டம் கண்ட்ரோல் சால்னாய்டு ஆப்ரேஷன் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஃப்ளோ மோடு வந்து டிஃபெக்டாக இருந்தால் ஃபில்டர் கண்டிஷன் வந்து கரெக்டாக பார்க்கணும். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ வந்து ஒன் ஹைட்ராலிக் சர்வீஸ் ஃபெயில் டு ஆப்ரேட் ஸ்லோ ஆப்ரேட். இதுக்கு காரணம் என்னன்னா, பைப்லைன்ஸ் வந்து லீக் இருக்கலாம், அல்லது டேமேஜ் இருக்கலாம், அல்லது ஹோஸ் லைன் பல்ஜாக இருக்கலாம், இல்லைன்னா ரேம் லீக்காக இருக்கலாம், இன்டர்னல் லீக்காக இருக்கலாம், இல்லை ஏஆர்வி வந்து ஸ்டிக்கியாக இருக்கலாம். அது கரெக்டாக இன்கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னா அது வந்து ப்ராப்ளம் வரும். அப்படி இருந்தாச்சுன்னா ஏஆர்வியை மாற்றிடணும். அடுத்தது வால்வு பிளாக் வந்து இன்டர்னல் லீக் இருக்கா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சப்போஸ் ஏதாவது இன்டர்னல் வால்வு, அதாவது செக் வால்வு, அதில் ஓல்டு செக் வால்வு இருக்குல்ல, அது சரியான முறையில் ஆப்ரேட் ஆகலைனாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். செக் வால்வு மால் ஃபங்க்ஷன், அப்புறம் ஹோஸ் பஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வால்வு, அதாவது எல்லா இதுலேயும் ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹோஸ் பஸ்ட் ப்ரொடக்ஷன் வால்வு ஃபிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஏதாவது சிங்கிள் சிலிண்டர் ஆப்ரேட் ரொம்ப ஸ்லோ ஆப்ரேஷன் ஆகுதுன்னா அந்த ஹோஸ் பஸ்ட் வால்வு ஃபிட் பண்ணியிருப்பாங்க, அதாவது சிலிண்டர் ஹோல்டிங் வால்வுன்னு சொல்லுவாங்க, அது ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது ஃபிட் பண்ணியிருந்துன்னா கண்டிப்பாக அந்த வால்வை கழட்டி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும். அதில் பிஸ்டன் ராடு பெண்ட் இருக்கா என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிடணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஜின் வந்து ஸ்டால் ஆகுது, ஹைட்ராலிக் ஆப்ரேட் பண்ணாலே இன்ஜின் ஸ்டால் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய வரும். அதுக்கு ரீசன் வந்து எம்ஆர்வி, அந்த எம்ஆர்வி வந்து கரெக்டான முறையில் செட்டிங் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலைன்னா கண்டிப்பாக வந்து இதாகும். இல்லைன்னா
அன்லோடிங் வால்வு ப்ரெஷர் செட்டிங் வந்து ரொம்ப ஹையாக இருந்தாலும் அது மாதிரி ஆகும். அதாவது அன்லோடிங் வால்வு அந்த மாதிரி ஹை ப்ரெஷர் செட்டிங் வந்து பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பம்பு வந்து சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பம்பு ஃப்ளோ கம்மியாக இருந்ததுன்னா அன்லோடிங் வால்வுடைய இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாச்சுன்னு சொன்னால் அது வந்து இன்ஜினோடைய பேக் பண்ணதையும் இன்ஜினை ஸ்டால் பண்ணும். அப்புறம் நம்ம வந்து இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கணும். இது வந்து இன்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பம்பு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃபியூயல் பம்பு கரெக்டாக சப்ளை ஆகுதா, இன்ஜெக்டர் கரெக்டான முறையில் ஒர்க் ஆகுதா, அதாவது ஸ்மோக் எப்படி இருக்குது, இன்ஜினுடைய ப்ளோபை எப்படி இருக்குது, இதையும் நம்ம செக் பண்ணோம். அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா ஸ்பூல் வந்து ஸ்டிக் ஆகுது. சம் பர்டிகுலர் ஸ்பூல் வந்து ஸ்டிக் ஆகுது. அது எதனால என்ன வேணா நம்ம வந்து அதிகமாக ஆயில் வந்து நிறைய பேர் மாற்ற மாட்டாங்க. இது ரொம்ப பழைய ஆயிலையும் ஊற்றி ஊற்றி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஆயிலுடைய கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப இது வந்து அஃபெக்ட் பண்ணும். இதனால என்ன ஆகும்னா ஆயில் கண்டாமினேட்டட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஆயிலுடைய டெம்பரேச்சர் ஹை ஆகும். ஏன்னா அதனுடைய விஸ்காசிட்டி குறைஞ்சி போகும், அப்போ ஹை ஆகும். அடுத்தது சர்வீஸ் லைன்ஸ் வந்து அதாவது வந்து ரொம்ப டைட் ஓவர் டைட் பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகும், அதனுடைய ஃப்ளோ வந்து சஃபிஷியன்ட் ஃப்ளோ இல்லாமல் வந்து ஓவராக ஸ்டிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வால்வு ஹவுசிங் வந்து ஏதாவது ட்விஸ்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா வால்வு ஸ்பூல் வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கலாம், இதனாலேயும் ஸ்டிக் ஆகும். கண்ட்ரோல் லிங்கேஜ் வந்து சரியான முறையில் வந்து லூப்ரிகேட் பண்ணாமல் இருந்தாலும் ஸ்டிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பூல் வந்து பெண்ட் இருந்தால் ஆகலாம், ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கு புரோக்கன் ஆகிருந்தால் ஆகலாம், ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்குடைய கேப் வந்து அலைன்மெண்ட் கரெக்ட் இல்லைன்னா ஆகலாம், டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் வால்வில் வந்து யூனிஃபார்மாக இல்லைனாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆயில் சீல் வந்து லீக்கிங் வந்து லீக்கிங் ஆயில் சீல் கண்ட்ரோல் வால்வு. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த ஆயில் அதாவது ஸ்பூலுக்கு மேலே வந்து ஒரு டஸ்ட் சீல் ஒன்று இருக்கும். இந்த அதிகமாக ஒராஞ்சி டஸ்ட் அக்குமுலேட் ஆகி அதில் அக்குமுலேட் ஆகிட்டு அந்த டஸ்ட் வந்து உள்ளே என்ட்ராகி சீலை வந்து டேமேஜ் பண்ணும். அதனால் எப்போவுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பேக் ப்ரெஷர் வந்து சர்க்கியூட்டில் வந்து இதாச்சுன்னா எக்ஸசிவ் லீக் ஆகும். பேக் ப்ரெஷர் எதனால இதாகும்னா ரிட்டர்ன் லைனில் வரக்கூடிய ஒன் வே ரிசெக்ஷன் வால்வ் இருக்குது. அந்த ரிசெக்ஷன் வால்வ் வந்து பார்ஷியலி கிளாக் ஆகிருந்தணுமானா இந்த மாதிரி பேக் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஏன் கிரியேட் ஆகுது, அந்த மாதிரி ஏன் ஸ்டிக்கி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆயில் வந்து டர்ட் ஆயில் இருந்தணுமானா, அதாவது 2000 ஹவர்ஸில் வந்து அதனுடைய ஹைட்ராலிக் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் 4000 6000 ஹவர்ஸ் வரைக்கும் அதே ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த வால்வுகள் எல்லாம் வந்து வந்து கரெக்டான முறையில் ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ வந்து என்ன ஆகும், பேக் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த பேக் ப்ரெஷர் க்ரியேட் ஆகக்கூடிய டைமில் அதனுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் சீல் தான். சீல் வழியாக வெளியேற சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்பூல் டேமேஜ், சீல் இஸ் நாட் செக்யூர்டு. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சீலுக்கு மேலே வந்து ஒரு டஸ்ட் சீல் இருக்கும். அந்த டஸ்ட் சீல் வந்து எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். அந்த டஸ்ட் சீலில் வந்து டஸ்ட் வந்து என்ட்ராகி உள்ளே போயிடுச்சுன்னா ஆயில் சீலை டேமேஜ் பண்ணும்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ரீப் டெஸ்ட். இந்த க்ரீப் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது என்னென்னா, எப்போவுமே வந்து கஸ்டமர் வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க, இல்லை ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சிலிண்டர் வந்து ட்ரிப்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிலிண்டர் வந்து ரீஃபில் பண்ணணும்னு பார்க்க போகக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் செட்டிங்கில் அதனுடைய ட்ரிப்டிங் இது கொடுத்துருக்குறாங்க. அது கீழே வரக்கூடிய டேபிள் காலம்ஸ் இருக்குது, கரெக்டாக பார்த்து செய்யுங்க. வந்து உங்களுக்கு க்ளீனாக செய்யலாம். அதோடைய ட்ரபிள் ஷூட் பண்ணுறது எதனால் அது வந்து ட்ரிப்ட் ஆகுது, எந்த லெவல் வரைக்கும் நமக்கு ட்ரிப்ட் ஆகலாம், இத்தனை ட்ரிப்ட் ஆகிறதுக்குன்னு இருக்குது, அதுவும் இத்தனை டைமுக்குள்ளே ட்ரிப்ட் ஆகிறதுன்னு இருக்குது. அந்த டைமுக்குள்ளாடி அந்த சிலிண்டரை ட்ரிப்ட் ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃபால்ட்டே கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஹோல்டிங் செக் வால்வு இதில் வந்து சிலிண்டர்லாம் ஃபிட் பண்ணலை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரிப்ட் ஆகும், கொஞ்சம் சட்டன் லிமிட் வரைக்கும். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே மீறி ஹோல்டிங் செக் வால்வு ஃபிட் பண்ணியிருக்கக்கூடிய மிஷினில் இந்த மாதிரி ட்ரிப்ட் ஆச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக அதனுள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் சீல் டேமேஜ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இப்போ இதில் பார்க்க போகிறது ஹைட்ராலிக் ஆயில் பிகம்ஸ் டூ ஹாட். ஏன் ஹாட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டாமினேட்டட் ஆயில் இருக்கிறதுனால ஆகும். அப்புறம் வந்து அதனுடைய ஃபில்டர் வந்து எவரி 1000 hours, அதாவது பிரேக்கர் யூஸ் பண்ணலைன்னா நார்மல் ஆப்ரேஷனில் எவரி 1000 hours அதனுடைய ஆயிலை நம்ம மாற்றணும். அப்படி மாற்றாத இருக்கும் பட்சத்தில் ஆயில் கண்டாமினேட்டட் ஆகி இந்த ஆயில் கண்டாமினேஷன்ஸ் நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணி விட்டுறக்கூடிய டைமில் ஆயிலில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன் வந்து ஆயில் கூலருக்கு உள்ளே இருக்கக்கூடிய போருக்கு உள்ளாடி அக்குமுலேட் ஆகும். இந்த மாதிரி அக்குமுலேட் ஆகிற டைமில் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகி ஆயில் கூலர் வந்து அதனுடைய சர்க்குலேஷன் வந்து ரிசெக்ஷன் ஆகும். அப்படி ரிசெக்ஷன் ஆகக்கூடிய டைமில் இந்த ஆயில் கூலரில் வந்து நமக்கு வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து ஏர் த்ரோ இருந்தாலும் அந்த கூலிங் எஃபிஷியன்சி கரெக்டாக கிடைக்காது. அதனால் வந்து கரெக்ட் டைமில் இன்டர்வலில் அதனுடைய ஃபில்டரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம், ஆயில் சேஞ்ச் பண்ணோம். அதை சேஞ்ச் பண்ணி ஆயில் கூலர் வந்து நம்ம எப்போவுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரொசீஜர். இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால், எப்போவுமே வந்து டெஸ்ட் நம்ம பண்ணதுக்கு முன்னாடி இன்ஜின் அது ஹைட்ராலிக் ஆயில் வந்து டெம்பரேச்சர் 50 டிகிரி இருக்கணும். அந்த 50 டிகிரிக்கு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அந்த ஆப்ரேஷன்ஸில் அந்த டெஸ்டிங் பண்ணணும். 50 டிகிரி டெம்பரேச்சரில் அதனுடைய எம்ஆர்வி ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அன்லோடிங் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்.
இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய டெஸ்ட் போர்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அன்லோடிங் வால்வுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு எங்கே பண்ணணுங்கிறது. எப்போவுமே வால்வ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய டைமில் ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள். எப்போ வால்வ் அட்ஜஸ்ட் அந்த அன்லோடிங் வால்வு எம்ஆர்வி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய டைம்லையும் அதனுடைய ப்ரெஷர் எவ்வளோ, செட்டிங் ப்ரெஷர் எவ்வளவோ அதை விடவும் அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணணும். ஏன்னா எப்போது ஸ்டிக்கியாக வந்து எம்ஆர்வியோ அன்லோடிங் வால்வோ இருந்தால் நீங்கள் இது சேம் ஸ்பெசிஃபிகேஷனுடைய கேஜ் யூஸ் பண்ண வேண்டிய டைமில் கேஜ் டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்து எப்போவுமே அதோடைய ஆஃப் 250ன்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் 400 பாருடைய கேஜி யூஸ் பண்ணுறது சேஃப்டி. அதை பார்த்து பண்ணுங்க. இது வந்து ஆக்சிலர் ரிலீஃப் வால்வு. ஆக்சிலர் ரிலீஃப் வால்வு எப்போவுமே வந்து ஹைட்ராலிக் சர்வீஸில் ஃபிட் பண்ணியிருக்கக்கூடிய டைமில் எம்ஆர்வியை விடவும் ஏஆர்வியோடைய செட்டிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா எம்ஆர்வி வந்து நமக்கு முதல்ல சிஸ்டம் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய சிலிண்டரில் வந்து அந்த ப்ரெஷர் வந்து எப்போவுமே நம்ம வந்து பேக் ஹிட்டிங் ப்ரெஷர் வரக்கூடிய சமயம் இந்த ப்ரெஷரை விடவும் அதிகமாக இருந்தாச்சுன்னா நமக்கு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த ஏஆர்வி ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எம்ஆர்வி ப்ரெஷரை விடவும் ஏஆர்வி இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பேக் ப்ரெஷர் வரக்கூடியது ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் அது வந்து ஹை இதில் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா க்ரீப் டெஸ்ட்டு. இந்த க்ரீப் டெஸ்ட்டு எப்படி நம்ம வந்து சிலிண்டரில் வந்து எந்த லைனில் எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அது என்னுடைய டேபிள் கீழே அடுத்த ஸ்லைடில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். இது அதனுடைய பொசிஷன் எவ்வளோ பொசிஷனில் வைக்கணும், அதனுடைய கேஜி எங்கே ஃபிட் பண்ணணுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்போவுமே க்ரீப் டெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதனுடைய ஆயிலை வந்து ஹாட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் கோல்டு ஆயிலில் வந்து க்ரீப் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஹீட் ஆகிற டைமில் அதனுடைய க்ரீப் டெஸ்ட்டுடைய மெஷர்மெண்ட்டுங்கிறது வேரியேஷன் ஆகும். அதனால் எப்போவுமே ஹாட்டில் தான் வந்து பார்க்கணும்.
இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இதனுடைய கிரீப் டெஸ்டோடைய டேபிள். இதனுடைய ஒவ்வொரு சிலிண்டருக்கும் எத்தனை mm டயமீட்டர் சிலிண்டர், எத்தனை mm டயமீட்டர் ராடு, அது வந்து எத்தனை ப்ரெஷரில் எத்தனை வந்து டவுன் ஆகலாங்கிற லிமிட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. 69 பாரில் 13 வந்து ட்ரிப்ட் ஆகலாம். 138 பாரில் வந்து 44 ட்ரிப்ட் ஆகலாம். இது வந்து எல்லாமே வந்து 10 மினிட்ஸில் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பேக்கோடைய ஒவ்வொரு சிலிண்டருடைய டயமீட்டர் ப்ளஸ் அதனுடைய ராடு, அதனுடைய எத்தனை ட்ரிப்ட் ஆகுங்கிறத லிமிட்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை 10 மினிட்ஸ் இன்டர்வெல்ல எத்தனை பார் ப்ரெஷரில் இது வந்து என்னுடைய கிரிப் டெஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதனுடைய டேபிளை வந்து கிராஃபில் போட்டுருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எத்தனை எத்தனை பாரு, அது எத்தனை 10 மினிட்ஸ் இன்டர்வலில் இது எவ்வளோ ட்ரிப்ட் ஆகலாங்கிறது இருக்குது. இதுக்கு கீழே அடுத்தது வந்து அதனுடைய லாங் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கிரிப் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு கிராஃபையோ அல்லது மாதிரி ஒரு டேபிளையோ போட்டு வச்சு கிரிப் டெஸ்ட்டு எல்லா சிலிண்டருடைய கிரிப் டெஸ்ட்டும் பண்ணுங்கள். இந்த பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள். சேஃப்டி இல்லாமல் பண்ணாதீங்க. ஏன்னா கிரிப் டெஸ்ட் பண்ணுறதுல சேஃப்டி இல்லைன்னா சிலிண்டர் வந்து டக்குன்னு டவுன் ஆகிறது சான்சஸ் உண்டு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய நாலேஜுக்கு என்னுடைய ஒரு சின்ன உந்துகோலாக இருக்கும்ங்கிறது என்னோட நம்பிக்கை கொள்கிறேன். அதனால தயவுசெய்து வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய சேனலை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு முடிந்த அளவு உங்களுக்கு சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு சின்ன அவுட்டர் லைன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா மொத்தமாக எல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ஒரு ஹைட்ராலிக் உடைய சிஸ்டத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது இல்லாமல் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அவுட்டர் லைன் தான் இதில் வந்து கொடுக்க முடியும். அதோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறோமோ அந்த நேரம் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் ஆகும். அந்த நேரம் வந்து தான் இதனுடைய ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒவ்வொரு ஸ்லைடுடைய மெஷர்மெண்ட்டை எடுத்து தான் நமக்கு வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.